பார்க்க தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. என்னன்னா, இங்கே பாருங்களேன், நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படிங்கிற சென்டென்ஸுக்கு ஐ ஸ்பீக் இன் இங்கிலீஷும் கரெக்டு தான், ஐ எம் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷும் கரெக்டு தான். நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சென்டென்ஸுக்கு இதுதான் டிரான்ஸ்லேஷன் நினச்சிக்கிறாங்க. கிடையாதுங்க. ப்ரெசன்ட் கண்டினியூஸும் அதே டிரான்ஸ்லேஷன் தான் கொடுக்குது. என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீங்கள் எப்பப்பெல்லாம் இந்த V1 ஃபார்மெட்டை பிளெயினாக யூஸ் பண்ணுறீங்களோ அங்கே அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை வழக்கமாகவே ரெகுலராகவே பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மாறாக அந்த பர்டிகுலர் டைமில் மட்டும் நீங்கள் அந்த ஆக்ஷனை பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கப்புறம் மாற்றிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்கிறது தான் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், while I'm recording this video, I'm using English language as a tool. எப்படி இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இங்கிலீஷ் லாங்குவேஜை என்ன பண்ணுறேன், ஒரு டூலை யூஸ் பண்ணுறேன் பண்ணி கொண்டு இருக்கிறேன்னு சொல்கிறது ரெண்டாவது. யூஸ் பண்ணுறேன்னு சொன்னாலும் சிம்பிள் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். புரியுதுங்களா? ஏன்னா இந்த பர்டிகுலர் டைமில் நான் ஒரு ஆக்ஷனை பண்ணுறேன். அடுத்து பாருங்கள், இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், அப்பா கேட்குறாரு அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. நம்மள நிறைய பேர் என்ன தெரியுமா சொல்லுவோம், சமைக்கிறாங்க. எப்படி சமைக்கிறாங்க, சமைத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத இன்னொரு டோனில் சமைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது அந்த பர்டிகுலர் டைமில் அம்மா சமைக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம மீன் பண்ணுறோம். நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, அதை மை மதர் இஸ் குக்கிங் தான் சொல்லணும். அம்மா எப்போவுமே வழக்கமாகவே அவங்க தான் சமைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மீனிங்கில் நீங்கள் சொல்லணும்னா மட்டும்தான் மை மதர் குக்ஸ் அப்படின்னு சொல்லணும். புரியுதுங்களா? சரியான தமிழ் அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு யூஸ் பண்ணுங்க இதை. ஓகே, ரைட். உங்களுக்கான ஹோம்ஒர்க் பாருங்க. அவன் ஜிம்முக்கு போகிறான். அவன் ஜிம்முக்கு போகிறான் அப்படின்னா நான் பார்க்கும்போது அவன் ஜிம்முக்கு போகிறான். புரியுதுங்களா? அவன் ரெகுலராக போகிறது கிடையாது. இப்படி சொல்லும் பொழுது நாம் என்ன சென்டென்ஸை இங்கிலீஷில் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.